Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் சன் டிவியில் இப்போ ரீசெண்டாக எல்லாராலையும் விரும்பி பார்க்கப்படுற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சீரியல் அப்படின்னா ராமாயணம் தான். இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இன்னையோட போர் முடியும். இதுக்கப்புறம் இருக்கிற ஃபுல் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ராமராஜ்யத்தை பற்றி வரும். அதுக்கப்புறம் லவ் குஷோட பர்த் ட்ராக் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கோம். அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஹிந்தியில் தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சோனி சப் டிவியில். ஸோ அந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இன்னுமே நைட்டு 7:30 டெலகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அதை தான் அப்படியே டப் பண்ணி தமிழில் இப்போ டெலகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சன் நெட்வொர்க்கோட மற்ற சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டாங்க. சன் டிவி வந்து ½ அன் ஹவர் டெலகாஸ்ட் பண்ணுறதுனால தான் போர் வரதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஸோ ஹிந்தியில் எவ்வளவு நாள் டெலகாஸ்ட் ஆகுதோ அது வரைக்கும் தான் தமிழ்லேயே டெலகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க போர் முடிஞ்ச உடனே சீரியலில் ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. லவ் குஷ் ட்ராக்கும் கண்டிப்பாக கொண்டு போவாங்க. ஹிந்தியில் வந்து இதில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறப்ப தான் தமிழ்லேயும் அது வரைக்கும் டப் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணி லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் டிஆர்பி தான் தமிழில் நல்லா வருது தானே. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஷாக்கிங் நியூஸ் தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் ஹிந்தியில் வந்து ராமாயணம் சீரியலில் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்களாம். நெக்ஸ்ட் மந்த் கிட்ட வந்து இந்த சீரியலோட கிளைமேக்ஸை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சீரியல் தரப்பில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ராமாயணம் அப்படிங்கிறது மற்ற சீரியல்ஸ் மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரி தான் இருக்கிறது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இவங்க கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதுசான ஸ்டோரி வந்து இவங்க யோசிச்சு கொண்டு போக முடியாது. இது வரைக்கும் என்ன வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கோ அதை மட்டுமே தான் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ட்ராக்கையுமே வந்து ஹிந்தியில் முடிச்சிட்டாங்க. சூன் கூடிய சீக்கிரம் ஹிந்தியில் இதோட கிளைமேக்ஸ் எபிசோட் டெலகாஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா தமிழில் போரே முடியுது. போர் முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் டெலகாஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஹிந்தியில் முடியாததுனால தமிழில் முடியுமா முடியாதா அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. இப்போ ஹிந்தியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ்லேயே சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ இந்த நியூஸை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ராமாயணம் ஃபேன்ஸ் ரொம்பவுமே மிஸ் பண்ணுவோம். ரிமைனிங் இருக்கிற ஸ்டோரியெல்லாம் தமிழில் வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு 8 to 10 மாதமே ஆகும். ஸோ மிஸ் பண்ணாமல் ராமாயணம் சீரியலில் எல்லாரும் பாருங்கள். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.